தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும், புதுச்சேரியில் நேர்மையான நிர்வாகத்தை அளிப்பது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பது, பொது சொத்துக்களை பாதுகாப்பது, அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்றுவது என குறிக்கோளுடன் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் புதுச்சேரிக்கான நடைபயணம் என்ற தலைப்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதன் நிறைவு நாள் பயணமாக இன்று நடைபெற்ற நடைபயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் எம்பியுமான கே.சி. வேணுகோபால் பங்கேற்றார். அவருடன் புதுச்சேரியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரமத் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர். பேரணியானது கொக்கு பார்க் அருகில் இருந்து புறப்பட்டு காமராஜ் சாலை, நேரு வீதி வழியாக வந்து மிஷன் வீதியில் பேரணி நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து பேசிய கே.சி. வேணுகோபால், புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் உருப்படியான மக்கள் நலத்திட்டம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், கடந்த தேர்தலுக்கு முன் புதுச்சேரி வந்த பிரதமர் புதுச்சேரியை முதலிடத்திற்கு கொண்டு வருவோம், பெஸ்ட் புதுச்சேரியாக்குவோம் என்றார். இப்போது என்ன நிலைமை, என்ன நடந்தது மக்களுக்கு தெரியும். ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாத டபுள் என்ஜின் ஆட்சியாக உள்ளதாகவும், புதுச்சேரி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மருந்து ஊழலில் 10,000 கோடி ஊழல்தான் செய்தனர் எனவும், மருந்து தொழிற்சாலை எந்தவித அனுமதி இல்லாமல் ஆட்சியாளர்கள் தயவோடு நடந்துள்ளது என்றும், மேலும் கரப்ஷன் ஹப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாற்றப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் துணை சபாநாயகருமான டி.பி.ஆர். செல்வம் அக்கட்சியில் இருந்து விலகி பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்.